மிதுனம் விபரீத முடிவு வரும். மிதுன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்னதாங்க நடக்க போகுது? ஏதாவது ஒரு நல்லதை சொல்லுங்களேன். பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஏதாவது ஒரு பதில் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்க தான் போகுது. இந்த ஒரு வீடியோல உங்க கரியர், ரிலேஷன்ஷிப், படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல எப்படி இருக்க போகுது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியில இப்போ செவ்வாய் அமர்ந்திருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துறது, புது புது விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு நியூ பிகினிங், புதிய தொடக்கத்தை உண்டு பண்ணுறது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி சனி 10ல் வக்கரமாக இருந்து நம்மளை ஒரு மாதிரி ஆட்டி படைக்கிறாரு. அது வேற ஸ்டோரி. நம்ம அதை பற்றி பேசணும்னா இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகிடும். நம்ம அதுக்கெல்லாம் நம்ம போக வேணாம். பட் இந்த செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால புது புது விஷயங்கள் இந்த மாதம் நீங்கள் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேடம், பண்ண முடியுமா? இந்த மாதம் இருக்குது, பட் கேபிட்டல் என்கிட்ட இருக்குது, பட் பயமாக இருக்குது, எனக்கு நல்ல டைமா கெட்ட டைமா அப்படிலாம் யோசிக்க தோணும். என்னென்னவோ தோணுதுங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் சில பேருக்கு. நான் ஓவர் திங்க் பண்ணுவாங்க மிதுனத்தில். அப்போது கரியரில் இந்த டைம் பீரியடில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போனீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது இந்த டைம். உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான். ஒரு பக்கம் நமக்கு சனி 10ல் வக்கரமாக இருந்து நமக்கு ஹையர் அஃபிஷியலோட ஒரு சில பிரச்சனைகளை எடுத்துகிட்டு வந்தாலும் கூட அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம பேச்சு திறமை நம்ம கூடயே இருக்கும். ஏன்னா மிதுனத்துக்கு அவங்களோட பேச்சு திறமை தான் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சொத்து அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு அசட்டு மாதிரி தான் அவங்களுக்கு. ஸோ அவங்க பேச்சாலே நிச்சயமாக நிறைய விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணி வந்துடுவாங்க. அதே பேச்சாலேயும் பல இடங்கள் அடி வாங்குறாங்க, அது வேற ஸ்டோரி. இருந்தாலும் அவங்களுடைய மிகப்பெரிய சொத்தாக அந்த ஒரு புதனுடைய அந்த பேச்சும் அந்த ஒரு அறிவையும் தான் நான் பார்க்குறேன். ஸோ மொத்தத்தில் கரியரை பொறுத்த வரைக்கும் நியூ பிகினிங்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து மேரேஜ் ரிலேட்டடாக எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை நம்ம பார்க்கும்போது, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண விஷயத்தை நம்ம பார்க்கும்போது 7ஆம் இடத்தோட அதிபதி குரு பகவான் உச்சத்தில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனே, இந்த கலத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனே உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ அவசரப்பட வேண்டாம். ஒரு சில முக்கியமாக நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது விபரீதமாக கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் சுக்கிரன் இந்த இடத்துல கலத்திரக்காரகன் நீச்சம் மாறாரு. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கலத்திரக்காரகன் மட்டும் சொல்ல முடியாது, யோகக்காரகன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சுக்கிரன் வராரு. ஸோ அந்த வகையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக இருங்க. படப்படன்னு முடிவு எடுக்காதீங்க. மேரேஜ் ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக டேட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு சனி வக்கரம், இன்னொரு பக்கம் குரு உச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு நீச்சமான சுக்கிரன் இருக்கார். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த டைம் பீரியடில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? 5ஆம் இடத்தோட அதிபன் சுக்கிரன் அகைன் 4ஆம் இடத்துல நிச்சயமாக தான் இருக்கார். ஸோ மனசில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும். அடுத்து என்ன பண்ணலான்னு தெரியாது. படிக்கிற பசங்களுக்கு நிஜமாலே தெரியாது. படித்தா அப்படியே ஒரு மாதிரி மந்த நிலையாக இருக்கும். நாளைக்கு எக்ஸாமில் போய் உட்காந்து எழுதும் போதோ இல்லை டீச்சர் ஏதாவது கேட்கும் போதோ அப்படியே எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதமும் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர முடியும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நிதானமாக இருங்க, அவசரப்படாதீங்க. அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ஆகஸ்ட் மாத கிரகநிலை அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, அதாவது எந்த ராசியாக வேணாலும் இருக்கட்டும், பட் கிரகநிலைகள் எப்படியெல்லாம் அமர்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, முதல்ல செவ்வாய் எங்கே இருக்கார்? அதாவது செவ்வாய்ன்றது மிக முக்கியமான ஒரு கிரகமாக நம்ம பார்க்கப்படுறோம். அந்த செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. அடுத்து 3 முக்கியமான கோள்கள், அதாவது புதன், குரு, சூரியன், இந்த 3 முக்கியமான கோள்களுமே எங்கே இருக்காங்கன்னா கடக ராசியில் உச்ச குருவோடு அமர்ந்திருக்காங்க. அடுத்து கேது தான் மிக முக்கியமான கிரகமாக நம்ம இந்த மாதத்தில் பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த கேது கிரகத்தோட வேற எந்த ஒரு கிரகமும் சூழலை இந்த மாதத்துல. ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்துலலாம் நம்ம பார்க்கும்போது கிரகணமானது ஏற்பட போகுது. பட் அதுக்கு முன்னாடி கேது பகவான் இந்த மாதத்துல தனியாக தான் அமர்ந்திருக்க போறாரு. அடுத்து சுக்கிரனோட இணைவு, அதாவது
இந்த டைம் பீரியட், இந்த ஆகஸ்ட் மாத டைம் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இந்த சுக்கிரன் கேதுவோட இணைவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக இந்த செகண்ட் வீக் ஆகஸ்ட்டுக்கு மேலெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த கேதுலேருந்து பிரிஞ்சு சுக்கிரன் கன்னி ராசியில், அதாவது தன்னுடைய நீச்சமாகக்கூடிய கன்னி ராசியிலிருந்து மீன ராசிக்கு தன்னுடைய உச்ச பார்வையை செலுத்துறாரு. அங்க என்ன ஒரு பிரச்சனை இருக்கு, பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது, பூகம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் மீன ராசியில கடந்த ஒரு 1.5 வருஷமா வந்து அமர்ந்திருக்காரு. 1.5 வருஷமா அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இப்போ இந்த கோச்சாரத்துல மாறக்கூடிய இந்த சுக்கிரனை நேருக்கு நேர் வந்து பார்க்க போறாரு. ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லா அமையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமான ஒரு சுக்கிரனோட அமைப்புல சனி பகவான் அவருடைய நெருங்கின ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸான தோஸ்துன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த சனி பகவான் இந்த சுக்கிரனை வந்து இந்த மாதம் வந்து பார்வையிடுறாரு. அதுக்கப்புறம் வேற யாரு, ராகு, கலியுகத்துடைய கடவுள், அதாவது கலியுகத்துடைய மகான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ராகு பகவான் எங்கே இருக்காருன்னா கும்பராசியில் இந்த மாதம் மட்டும் கிடையாது, இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே, அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா 18 months வந்து அவர் வந்து கும்பராசியில் இருப்பார். அப்படியே சிம்ம ராசிக்கு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு நேரடியாக இருக்கக்கூடிய ராசியில் உங்களுக்கு வந்து கேது பகவான் இருப்பார். ஸோ இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகு கும்பராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. ஸோ வீடு கொடுத்த சனி பகவான் வந்து மீன ராசியில் இருக்க போகிறாரு. ஸோ இதுதான் வந்து கோச்சார ரீதியாக கிரக நிலைகள் வந்து மாதம் மாதம் மாறிட்டே இருக்கு. அதை தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் எப்படி எப்படி மாறுறாங்க, எந்தெந்த வீட்டுக்கு மாறுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு ராசி பலன் எடுத்தோம்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் ராசியை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள் 12 ராசிகள் இருக்குது இல்லைங்களா? ஸோ 12 ராசிகளும் 9 கிரகங்களும் இருக்குது. ஸோ அவங்க மாதம் மாதம் மாறுவாங்க. மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்குது, வருடம் வருடம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்குது. ஸோ நம்ம ராசி பலன் பார்க்கும்போது ரெண்டுத்தையுமே எடுத்து தான் பார்க்கணும். ஸோ வெயிட்டேஜ் வந்து ரெண்டுமே இருக்குது. ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ராசி பலன் பார்க்கும்போது வெறும் ராசிநாதன் மட்டும் பார்ப்பாங்க, சனியை மட்டும் பார்ப்பாங்க, சுக்கிரனை மட்டும். அப்படி கிடையாதுங்க. மற்ற கிரகங்கள் கோள்கள் வக்ரமாகுதா? ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த ஒரு டைம் பீரியட், இந்த ஜூலை மாதத்துலலாம் பாருங்கள் புதன் வந்து வக்ரமாயிட்டே இருந்தார். இப்போ இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம்லாம் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதிக்கு வந்து மாற போகிறார். ஸோ அப்போ கிரகங்கள் வந்து வக்ரமாகும், திரும்பி நேர்கதிக்கு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தாங்க ராசி பலன். நீங்கள் வந்து அதை ப்ரிடிக்ஷனாக மட்டும் பார்க்காம ஒவ்வொரு மாதங்களும் கிரகங்கள் எப்படியெல்லாம் மூமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்மளால் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அது நம்மளால தான் வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் நீங்கள் ஒன்ஸ் அந்த அஸ்ட்ராலஜின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த கிரகங்களோட மாற்றங்கள் எப்படி இருக்குது, மனிதனோட வாழ்வியலில் அவங்க என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தசாபுக்திகளும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும். கண்டிப்பாக ப்ளே பண்ணும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ராசி பலன் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் வெளியே சொல்லிடுறீங்க. பட் ஆக்சுவலாக அந்த ராசி பலனை நம்ம வந்து மேட்ச் பண்ணி கரெக்டாக பார்க்கணும்னா தசாபுக்திகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, படத்தோட டேரக்டர் மாதிரி. இப்போ ஒரு படத்தோட டேரக்டர் எவ்வளோ முக்கியம், அவர் தானே எல்லாத்தையுமே வந்து அமைப்பார், புரியுதுங்களா? ஒரு ஹீரோ அமைக்கிறது, ஹீரோயின் அமைக்கிறது, எல்லாத்தையும் அமைக்கிறதும் ஒரு டேரக்டர் தான். ஸோ அப்போது அந்த தசாபுக்திகள் அப்படின்றது ஒரு டைரக்ஷன் கணக்கில் தான். ஸோ இவ்வளோவும் நம்ம தெரிஞ்சாதான் ஒரு ராசி பலன் அடிப்படையில் நம்ம எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ராசி பலன் அப்படின்றது பொது பலன் அப்படின்றத நீங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு வச்சே ஆகணும். ஏன்னா இது ஒவ்வொரு மாதமும் மாறக்கூடிய ஒரு பலன். இது ஒரு 30 to 40% தான் உங்களுக்கு மேட்ச் ஆகும். என்னங்க இப்படி சொல்கிறீங்களே, இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்களே அப்படிலாம் கேட்கக்கூடாது, புரியுதா? நான் எல்லா வீடியோலும் ஒரே விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கேன். அது நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வேணால் அப்படி இருக்கலாமே தவிர, ஏன்னா ஆரம்ப கட்டத்துலேருந்து என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரே விஷயத்தை தான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். ராசி பலன் அப்படின்றது மாதம் மாதம் மாறக்கூடிய ஒரு பலன். ஸோ ராசி பலனை ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனாக எடுத்துக்கோங்க. மற்றபடி மற்ற கிரகங்கள் மாறுற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மற்ற ராசிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி அனுப்பணும், இல்லை அவங்க வாழ்க்கையிலே இது ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.